ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ஆரஞ்ச் ஜூஸ். பட் அதை வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஸ்லோ ஜூஸரில் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஆரஞ்சு தான். அதை தோல் உரித்து நான் முழுசாகவே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்லோ ஜூஸர் வந்து அகாரோ பிராண்டில் உள்ளது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். என்னோடய ஃபேவரட் ஜூஸர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆரஞ்சை வந்து முழுசாகவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதோட புஷ்ஷரை வச்சு நான் வந்து அதை புஷ் பண்ணிட்டேன். ஸ்லோ ஜூஸரில் ரொம்ப ஸ்லோவாக சுற்றி ரொம்ப மினிமமான பல்ப்பு தான் வரும். அந்த அளவுக்கு வந்து ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை. அந்த 3 ஆரஞ்சில் எனக்கு வந்து 2 கப்புக்கு சூப்பராக ஜூஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஜூஸரில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பல்ப்பும் கொஞ்சம் இருக்கும். அதனால் ரொம்ப லிக்விடாக குடித்த மாதிரி இருக்காது. அந்த ஃப்ரூட்டோட டெக்ஸ்டரும் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லோ ஜூஸரில். இப்போ அடுத்து பிளெண்டரில் நான் வந்து ஆரஞ்சை உதுத்து போட்டுட்டு தேவையான அளவு சுகரும் ஒன்று ஐஸ் க்யூப் போடலாம், இல்லைன்னா கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம். இப்போ இதை வந்து பிளெண்டரில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறது அகாரோ பிளெண்டர். இதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டர் உள்ளது. ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ராத்தியாக ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த பர்டிகுலர் ஜூஸ் வந்து நீங்கள் போட்ட உடனே குடிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா பிட்டர் ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.